அதே மாதிரி எனக்கா நான் நிறைய பினாமி சொத்து சேர்த்துருக்கேன். அப்படி இப்படின்னு நீங்கள் இப்போ நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரனும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஏழையும் ஒரு பிச்சைக்காரனும் கிடையாது. அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என் குடும்பத்தை காப்பாற்றியும் என்னுடைய ஊருக்கு நான் ஒரு நல்லது நான் பண்ணக்கூடிய ஒரு திறமையை நான் வருவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நார்மலாகவே நான் அப்படி தான். அதே மாதிரி தான் எனக்கு உலக கவர்மெண்ட்டை நான் அடையணும். எனக்கு உலக கவர்மெண்ட்டு என் பேச்சு கேட்கணும். என் மக்கள் அதே மாதிரி என் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒழுங்காக அவங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அடுத்தவங்க பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொண்டாட்டி மேலேயும் ஆசைப்படக்கூடாது. அடுத்தவன் பொருளையும் பொண்டாட்டியும் நீங்கள் என்றைக்கும் நேசிக்கக்கூடாத அளவுக்கு உங்களை மனுஷனாக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நிறைய பேர் என் மேலே நான் யார் மேலேயும் ஆசைப்பட்டுட்டேன். அடுத்தவங்க பதவிக்கு மேலே ஆசைப்பட்டேன், அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு மேலே ஆசைப்பட்டேன், அடுத்தவங்க பிள்ளைகள் மேலே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்பாத அளவு நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா நான் அப்படி ஆசைப்பட்டவன் கிடையாது. உங்களுக்கு நல்லது பண்ணணுமா அதை நான் பண்ணுவேன். அதுவும் நான் ஜெயிச்சு எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒன்று எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பண்ணவும் முடியும். இதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு நிதி நமக்கு நம்ம மேலிடத்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒதுக்கும்போது நம்ம அந்த நிதியை கண்டத்தனமாக செலவழிக்காமல் நமக்குன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இதே என்ன தலைவர்கிட்டையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச போகிறேன். நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த சொத்தை பூரா வீணாக்கி அவ்வளோ கண்டதனமாக செலவு பண்ணி கண்டதனமாக தமிழ்நாட்டை நாசமாக்கி எத்தனை கோடி ரூபா கடனையும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு தானே சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய பிளான் படி வந்தாக்கி நம்ம நாட்டு கடனை நம்ம அடைச்சி நம்ம நம்பர் 1 நாடாகி நம்ம நம்பர் 1 நாட்டிலேருந்து அடுத்தவன் நாட்டையும் வாங்கி நம்ம அடுத்தவன் நாட்டு கடனையும் நம்ம அடைச்சி ஒழுங்கு மரியாதை நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இத்தனாயிரம் நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் 1000 நாளை நீங்கள் வீணடிச்சிருக்கீங்க, 10,000 நாளை வீணடிச்சிருக்கீங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும். அந்த 10,000 நாளை நம்ம கழித்து நம்ம நல்லபடியாக அடுத்த ஆட்சியை ஒழுங்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் பொறுப்பு மூலியமாக நம்மளும் உங்களுடைய சப்போர்ட்டாலையும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு கட்சியில் எனக்கு வைக்க தெரியாது. எப்படின்னா எனக்கு ஒரு கட்சி பேர் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு முதலமைச்சர் தான் தேவைன்னு எனக்கு ஒரு கட்சி பேரை நிர்ணயிக்க முடியாமல், அதாவது எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும். என் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா கவர்மெண்ட் தான் வரணும் தவிர அந்த கட்சி பேர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ அந்த கட்சி பேர் நமக்கு தெரியாது அப்படிங்கும் போது நமக்குன்னு ஒரு கட்சி எப்படியெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என் பேரும் நீங்கள் கட்சியும் உருவாக்கணும். உருவாக்கி தலைவர் தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம்.